Hi viewers, very warm welcome to Coding Tamila. Okay, so இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பெரிய இந்த ப்ரோக்ராம் பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினைக்கலாம்னா இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படின்னு நினைக்கலாம். பட் அப்படி இல்லை. ஸோ இந்த வீடியோவோட பர்பஸ் என்னன்னா, இந்த வீடியோவில் வந்துட்டு பைத்தனோட பேசிக்ஸை வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம போடுறதுலேயே வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் ஓரியன்டாகவும் சரி, ஏஐ டூல்ஸை பற்றி இந்த மாதிரி வந்துட்டு வீடியோஸை போட்டிருப்போம். இப்போ கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, கோட் பண்ணி காமிக்கிறது, இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனலில் இருக்கும். பட் ஆனால் பைத்தானை ஸ்டார்ட் பண்ணுறப்பே வந்துட்டு இந்த பேசிக்ஸான வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாமே பைத்தானோட பேசிக்ஸ். ஓகே, ஸோ பைத்தான் என்ன ஒரு பிகினருக்கு வந்து, ஸோ இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கானது. ஓகே, என்னென்னா ஒரு பிகினராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பைத்தனை பார்த்துட்டா டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா படிக்கிறப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்துட்டு ஒரு பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து போக முடியும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பைத்தனோட ஃபுல் பேசிக்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னன்னு கூட தெரியாது, இப்போ தான் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கணுன்ற ஒரு மோட்டோவில் இருக்கேன் அப்படின்றலாம் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதையும் தாண்டி என்னென்னா, பைத்தான் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டான லாங்குவேஜ். ஓகே, ஸோ ஏன் பெஸ்ட்டான லாங்குவேஜ் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நான் பைத்தானோட பேசிக்ஸ் எல்லாமே சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக புரியும் ஏன் வந்துட்டு பைத்தான் ஒரு பிகினராக இருந்தால் கற்றுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று. அதையும் தாண்டி பைத்தானில் வந்துட்டு எக்கச்சக்க அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பைத்தானோட பேசிக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஸ்டே டியூன் அண்ட் வீடியோ என்ன பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இப்போது ஓகே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன், புது நியூ ஃபைல். ஓகே, ஸோ இதுக்கு என்னென்னா பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே, பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் அப்படின்னு இந்த ஃபைல் எனக்கு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஒரு புது ஃபைலை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஒரு புது பைத்தான் ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் பைத்தானா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான். ஸோ எதுக்காக கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ என்னன்றது தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். ஓகே, ஸோ பைத்தானோட பேசிக்ஸ் என்ன, ஜென்ரலாக வந்துட்டு இந்த பேசிக்ஸில் ஃபஸ்ட் என்னென்னா பைத்தான் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ பைத்தான் அப்படின்றது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதில் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஜென்ரலாக லாங்குவேஜ் அப்படின்றது கம்யூனிகேஷன் தான் மெயின் பர்பஸ். ஓகே, லாங்குவேஜ்னாலே கம்யூனிகேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இன்னொரு பர்சன் கூட பேசணும் அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் பேசுவோம் இல்லையா. ஸோ இப்போ நீங்களும் நாங்களும் வந்துட்டு பேசுகிறப்போ தமிழ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறலாம். ஸோ அதே மாதிரி தான். ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு என்னென்னா, கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறப்போ நம்ம வந்துட்டு ஜென்ரலாக நம்ம பேசுகிற மாதிரி கம்ப்யூட்டர்கிட்ட பேச முடியாது. கம்ப்யூட்டர்ஸுக்கு வந்துட்டு தெரிஞ்ச வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா 1s and 0s அப்படின்ற பைட் ஃபார்மேட். ஓகே, ஸோ பிட் ஃபார்மேட்னு சொல்லுவோம். 0s and 1s இது எல்லாமே வந்துட்டு பிட் தான். ஸோ இந்த ஃபார்மேட்டில் டேட்டா கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸுக்கு புரியும். ஸோ அதனால தான் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம எழுதின கோடு வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸுக்கு 1s and 0s பிட் ஃபார்மேட்டில் மாதிரி டேட்டாவாக போகும். கம்ப்யூட்டர் வந்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம கேட்ட இன்புட்டுக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். கம்ப்யூட்டர்ஸ்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பொறுத்தவரையில் பைத்தான் மட்டும் இல்லை, சி, C++, சி ஆஷ்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான லாங்குவேஜ், ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது, HTML இதெல்லாமே வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். CSSன்னு ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி எக்கச்சக்கமான ரஸ்ட் அப்படின்னு ரஸ்ட் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இன்னும் தாண்டி எம்பெடட் சி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் இருக்க தான் செய்யுது. பட் ஒவ்வொன்றும் வந்துட்டு வேறு பர்பஸ். ஓகே, பட் பைத்தான் அப்படின்றது இதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒன்று. என்னென்னா, பைத்தனுக்கு வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஓகே, பைத்தான் வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஏன் அப்படின்னா வந்துட்டு பைத்தானில் பொதுவாக சின்டாக்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, மற்ற லாங்குவேஜ் இப்போது சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கோடிங் லைனோட எண்ட்லேயும் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா செமிகோலன் கொடுக்கணும். செமிகோலன் கொடுக்காட்டி எரர் காட்டும். ஓகே, பட் வந்துட்டு பைத்தானில் அப்படி வந்து எந்த செமிகோலனும் லைனோட எண்டில் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்துட்டு கோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே,
அதே மாதிரி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது பைத்தானில் வந்துட்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் கோட் பண்ண வேண்டியது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஈஸி. ஓகே, இப்போ சி ப்ரோக்ராம் எதுக்காக கம்பேர் பண்ணி சொன்னால் கொஞ்சம் புரியுன்றதுனால தான். இப்போ சி ப்ரோக்ராம் எடுத்துட்டோம்னா ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எதுனா வச்சுருக்கோங்களேன். ஸோ அப்படின்றப்போ அதில் வந்துட்டு ஒரு நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்துட்டு ஒரு 10 லைன் வருது அப்படின்னா பைத்தானில் வந்துட்டு ஒரு 5 லைன்ஸ் அந்த 5 லைன் 6 லைன் அதுலேயே வந்து முடிஞ்சிடும். ஸோ நம்பர் ஆஃப் லைன் கோட் பண்ண வேண்டியது வந்து ரொம்பவே கம்மி பைத்தானை பொறுத்தவரையில். ஸோ அதனால் வந்து பைத்தான் ஒரு ஈஸியான லாங்குவேஜ். ஓகே, ஸோ ஏன் பிகினர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறேன்னா பைத்தான் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, சின்டெக்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக பைத்தான் வந்து லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பைத்தானை பொறுத்தவரையில் வந்து ஜென்ரலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். பட் ஆனால் பைத்தான்னா என்ன அப்படின்னா சொல்லலை இல்லையா. ஸோ பைத்தான்னா என்ன அப்படின்னா பைத்தான் அப்படின்றது ஒரு இன்டர்பிரட்டர் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தென் வந்துட்டு இது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகே, பைத்தான் அப்படின்றது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். அண்ட் ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு வேர்டும் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதில் வந்துட்டு ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா ஜென்ரலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரையில் வந்துட்டு லோ லெவல் லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ்னு இருக்குது. இந்த லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு புரியுற லாங்குவேஜ். அதாவது இப்போ வந்துட்டு நான் இன்புட் கொடுக்குறப்ப வந்துட்டு 100111111. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கம்ப்யூட்டர்ஸால் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஃபார்மேட்டில் இருக்க டேட்டா மட்டும் அனலைஸ் பண்ண முடியும். நம்ம கொடுக்குற இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்க டேட்டாவை கம்ப்யூட்டர்ஸால் அனலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ நான் வந்துட்டு டேரெக்டாக கம்ப்யூட்டர்ஸுக்கு இந்த மாதிரி ஒன்ஸ் அண்ட் ஜீரோ ஃபார்மேட்டில் டேட்டாவை கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்துட்டு லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்றது. ஓகே, ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் அதெல்லாமே வந்துட்டு லோ லெவல் லாங்குவேஜ் தான். தென் பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இப்போது நம்ம கம்ப்யூட்டர்ஸுக்கு ஒரு வந்துட்டு இன்புட்டை கொடுக்க போகிறோம். இப்போது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் இன்புட்டாக கொடுக்குறேன், இன்னொரு ரெண்டாவது ஒரு நம்பர் இன்புட்டை கொடுத்துட்டு சம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அந்த சம் அப்படின்ற அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸுக்கு நான் வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஒரு இன்புட்டை கொடுப்பேன். இந்த ஃபார்மேட்டில் இருக்க டேட்டாவை கூட பைத்தான் அப்படின்ற லாங்குவேஜில் வந்து கொடுக்குறோம். இதை வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ் அனலைஸ் பண்ண முடியல. இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் வந்துட்டு என்னென்னா ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹை லெவல் லாங்குவேஜில் வந்துட்டு பேக்கில் வந்து ஒரு இன்டர்பிரட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், இல்லை கம்பைலர்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜில் இன்டர்பிரட்டர் இருக்கும், ஒரு சில லாங்குவேஜில் கம்பைலர் இருக்கும். கம்பைலர் இன்டர்பிரட்டர் இது ரெண்டுமே ஃபங்க்ஷன் சேம் தான். என்னென்னா இது வந்துட்டு நம்மளோட ஹை லெவல் லாங்குவேஜை சிஸ்டம்க்கு புரிகிற மாதிரி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸாக மாற்றி கம்ப்யூட்டருக்கு கொடுத்துரும். ஸோ என்ன பண்ணிடும் அப்படின்னா கம்ப்யூட்டர் அதை அனலைஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கும். அந்த அவுட்புட்டை நமக்கு புரியணும் இல்லையா, ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் கொடுத்தா நமக்கு புரியாது. ஸோ அப்படின்றப்போ நமக்கு புரியுற மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் மாதிரி நம்மக்கிட்ட கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து இன்டர்பிரட்டர் இல்லை கம்பைலரோட ஒர்க்கு. ஆனால் இன்டர்பிரட்டரும் கம்பைலரும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே, அதுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்பிரட்டர்னா என்ன, இன்டர்பிரட்டருக்கும் கம்பைலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு பிகினருக்காக வந்துட்டு ஒரு கோடை வந்து எழுதி காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டேன். என்னன்னா ஏன்ற வேரியபிளில் 10ன்ற நம்பரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த 10ன்ற நம்பர் ஒரு இன்டீஜர். ஸோ இது வந்துட்டு ஒரு இன்டீஜர் அப்படின்றது ஒரு டேட்டா டைப். ஓகே, அதே மாதிரி ஏன்றது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் என்ன, டேட்டா டைப் என்ன, இது எல்லாத்தையும் வந்துட்டு அடுத்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் பைத்தானோட ஃபுல் பேசிக்ஸை பார்க்கலாம். ஓகே, அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பி அப்படின்ற ஒரு வேரியபிளில் 20ன்னு ஸ்டோர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதை சம் பண்ணணும். ஸோ சின்ற ஒரு வேரியபிள் போயிட்டு ரெண்டையும் சம் பண்ணுறேன். ஓகே, a + b அப்படின்னு போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது நமக்கு வந்துட்டு அவுட்புட்டில் தெரியணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு பைத்தானில் பிரிண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப் அப்படின்ற கீவேர்டு என்னென்னா இது வந்துட்டு நம்ம கொடுத்த டேட்டா இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அவுட்புட்டில் ஷோ பண்ணி காமிக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் என்னென்னா பிரிண்ட் ஆஃப் அப்படின்றது. ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப் சி கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் வந்து கிடச்சிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். ரன் பண்ணேன் அப்படின்னா 10 + 20 30. ஸோ அது வந்துட்டு நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிடும். ஓகே, ஷூர். ஸோ இந்த பேசிக்கான ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா பிகினர் லெவலில் ஒரு சின்ன ப்ரோக்ராம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு புரியணும், பைத்தானோட ஒரு சின்ன இன்ட்ரோ, அதுக்காக தான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கம்பைலர்னா என்ன, இன்டர்பிரட்டர்னா என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கம்பைலர் அப்படின்றது வந்துட்டு ஒரு இப்போது சிலாம் எடுத்துக்கிட்டோம், ஜாவாலாம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பைலர் தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி பைத்தான் வந்துட்டு எதை யூஸ் பண்ணுதுன்னா இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுது. ஸோ இந்த கம்பைலர் அப்படின்றது வந்துட்டு ஃபங்க்ஷன் என்னன்னா ஹை லெவல் லாங்குவேஜ், அதாவது டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்மேட்டில் கொடுக்குற நம்ம லாங்குவேஜை கொடுக்குறோம் இல்லையா இன்புட், அதை வந்துட்டு 1s and 0 ஃபார்மேட்டில் மாற்றும். இன்டர்பிரட்டரோட ஃபங்க்ஷனும் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம் இல்லையா இன்புட், அதை வந்துட்டு 1s and 0 மாற்றும். ரெண்டோட ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் பட் ஆனால் வந்துட்டு இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கம்பைலர் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் இல்லையா கோட்,
நம்ம வந்துட்டு ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோடை கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும். 100 லைன்ஸ் ஆஃப் கோடையும் அட் அ டைமில் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் கோடையும் வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கம்பைலர் பண்ணுறது. பட் ஆனால் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்பிரட்டரோட எக்ஸிக்யூஷன் ஃபார்மட் வந்து வேறு. என்னன்னா இப்போ இன்டர்பிரட்டர் வந்துட்டு 100 லைன் இருக்கிற ஒரு கோடை, அதாவது கம்பைலர் கொடுத்தோம் இல்லையா 100 லைன்ஸ் இருக்கிற ஒரு கோடு, அதே வந்துட்டு இந்த 100 லைன்ஸ் இருக்கிற கோடை இன்டர்பிரட்டர் கொடுத்தோம் அப்படின்னா இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு லைனை ரீட் பண்ணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கடுத்தா செகண்ட் லைனை ரீட் பண்ணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணும். தேர்ட் லைனை ரீட் பண்ணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். கம்பைலர் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், என்னென்னா எல்லா லைனையும் ரீட் பண்ணிச்சு, எல்லாத்தையும் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. அதுதான் வந்து கம்பைலர் பண்ணாது. பட் நான் இன்டர்பிரட்டர் எல்லா லைனையும் வந்துட்டு ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாது, ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கு இருக்கிற வித்தியாசம். ஓகே, இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும், ஒரு லைனை ரீட் பண்ண எக்ஸிக்யூட் பண்ணும், ஒரு லைனை அடுத்த லைனை ரீட் பண்ண எக்ஸிக்யூட் பண்ணும், இப்படியே பண்ணிட்டு இருக்கும். ஆனால் வந்துட்டு கம்பைலர் எல்லா லைனையும் ரீட் பண்ணிட்டு ஒரேடியாக எக்ஸிக்யூட் பண்ணிடும். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதுக்குன்னா டிஃப்ரென்ஸ் நான் சொல்ல நினச்சது. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பைத்தானை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியாது ஒரு சில விஷயங்கள் மட்டும். ஸோ ஏன் இது வந்து ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் என்ன, இன்டர்பிரட்டர் என்னென்ன, இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணுங்க. பைத்தான்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்பிரட்டர் தான் யூஸ் பண்ணுது. ஸோ ஓகே, இப்போ நான் கொடுத்த இந்த கோடில் கூட ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா ஏஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த இதை ரீட் பண்ணுறப்போ 10 வேரியபிளா, ஸோ 10 வேல்யூவாக ஏன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிப்போம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ என்ன பண்ணிடும் அப்படின்னா இதுக்கு ஒரு தனி மெமரி லொக்கேஷனை அலோகேட் பண்ணி ஏன்ற வேரியபிள் என்ன பண்ணிடும் அப்படின்னா 10 வேல்யூ ஸ்டோர் பண்ணிடும். அது மாதிரி தான் பி, இதை இந்த டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணிட்டு கண்டிப்பாக மெமரி தேவை. ஓகே, அது நம்ம சிஸ்டம் மெமரி தான் வந்து யூஸ் பண்ணும். அதே மாதிரி பீன்ற வேரியபிளில் 20 ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு தனி மெமரி லொக்கேஷன் அலோகேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி அடுத்து ரெண்டே என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தோன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், அடிஷன் அப்படின்ற ஆப்ரேஷன். இது என்ன பண்ணணும்னா பைத்தன் வந்து புரிஞ்சுக்கும். என்ன அப்படின்னா இதை ரீட் பண்ணி ஏபின்ற 2 வேரியபிளையும் ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணி என்ன பண்ணிடும் அப்படின்னா சீன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். நம்ம பிரிண்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணிடும்னா இந்த லைனை பிரிண்ட் பண்ணி அவுட்புட்டில் காமிச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதில் நடக்கிற ப்ராசஸ். ஸோ இன்டர்பிரட்டர் வந்து இப்படி தான் இதை ரீட் பண்ணும். ஓகே, அடுத்து வந்துட்டு இந்த பைத்தானை எதுக்காக வந்து ஜென்ரல் பர்பஸில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஜென்ரல் பர்பஸ் என்னென்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஜென்ரல் பர்பஸ் அப்படின்றது. இப்போ உதாரணத்துக்கு பைத்தான் எடுத்துக்கிட்டோம்னா பைத்தான் வந்துட்டு ஒரு ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்கணும், அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஜென்ரல் பர்பஸ் அப்படின்றது அர்த்தம். இப்போ பைத்தான் வந்துட்டு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பைத்தானுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது. என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யூஸ் பண்ணலாம், அதாவது ஏஐ மேட் பண்ணுறதுக்காக. டேட்டா சயின்ஸில் யூஸ் பண்ணலாம், டேட்டாஸ் அனலைஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் டேட்டா அனலைஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா பைத்தானை யூஸ் பண்ண முடியும். தென் வெப் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணலாம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். வேறு என்ன இன்னும் ஆட்டோமேஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ண முடியும். பைத்தானில் வந்து கேம் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கம். ஓகே, எம்பெடட் அப்ளிகேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் எம்பெடட்டை பொறுத்தவரையில் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ண முடியாது தவிர, பட் எம்பெடட் அப்ளிகேஷன்ஸ்லேயும் பைத்தான் வந்து யூஸ் ஆகும். இப்போ பைத்தானில் வந்து மைக்ரோ பைத்தான் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எம்பெடட் அப்ளிகேஷன்ஸில் மைக்ரோ பைத்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பைத்தானுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு மெஷின் லேர்னிங் மாடலான ஓகே, ஸோ மெஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பைத்தானில் யூஸ் பண்ணலாம். ஓகே, பைத்தான் யூஸ் பண்ணலாம். அதனால் பைத்தான் வந்துட்டு அப்ளிகேஷன் அதிகம்ன்றதுனால பைத்தானை ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றத சொல்கிறோம். எல்லாத்தையோட முக்கியமான விஷயம், இந்த பைத்தான் அப்படின்ற லாங்குவேஜை வந்துட்டு யார் வந்து கிரியேட் பண்ணா அப்படின்றது தெரியணும் இல்லையா. அதாவது பைத்தான் அப்படின்றது கிரியேட் பண்ண யார் அப்படின்னா கைடோ வேன் ரோசம் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஓகே, அவரும் வந்துட்டு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவர் தான். அவர் தான் வந்து 1991 என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பைத்தான் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் சின்டாக்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கணும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் வந்துட்டு இந்த பைத்தான் அப்படின்றது. ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது பைத்தானுக்கு எப்படி பைத்தான் அப்படின்ற பேர் வந்தது அப்படின்னா இந்த கைடோ வான் ராசம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு சீரீஸ் வந்து ரொம்ப பிடிக்குமா. என்னென்னா மாண்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்றது அந்த சீரீஸ். ஸோ அந்த சர்க்கஸ் சீரீஸ் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அவர் கிரியேட் பண்ண இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு அந்த சீரீஸோட பேரில் இருக்க பைத்தான் அப்படின்றத எடுத்து வச்சுட்டாரு. ஸோ அதனால தான் வந்து இதுக்கு பைத்தான் அப்படின்ற பேர் வந்தது. ஓகேவா. ஓகே, ஸோ பைத்தானில் வந்துட்டு முக்கால்வாசி வந்துட்டு பேசிக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம். இந்த பைத்தானை பொறுத்தவரையில் இன்னும் ஏகப்பட்ட டாபிக்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா லூப்ஸ் என்ன, வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ்,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வரப்போகிற வீடியோஸில் அடுத்தடுத்து வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, தென் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பொறுத்தவரையில் வந்துட்டு பைத்தான் என்னென்னா ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஒன்று. ஏன் அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் பெரிய ப்ராஜெக்ட்ஸை கூட கம்மியான டைமில் முடிக்க முடியும். ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு இது பவர்ஃபுல்லான ஒன்று அப்படின்றது வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா, தென் இதை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. அதையும் தாண்டி பைத்தனுக்கு வந்து கம்யூனிட்டி ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ பைத்தனுக்கு லார்ஜ் கம்யூனிட்டி அப்படின்னா என்னென்னா பைத்தன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் அர்த்தம். ஸோ பைத்தனே லேர்ன் பண்ணுறது ஈஸி, சின்டாக்ஸ் சிம்பிளாக இருக்கும், தென் கம்யூனிட்டி அதிகம். அதையும் தாண்டி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. தென் ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா பைத்தனில் நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. ஓகே, இந்த லைப்ரரி அப்படின்னா என்னென்னா இதில் வந்துட்டு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். நிறைய ஃபைல்ஸை ஒன்று சேர்த்து ஒரு லைப்ரரி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ லைப்ரரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய புக்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கும். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அதை வந்து லைப்ரரி சொல்லுவோம். அதே மாதிரி தான் நிறைய ஃபைல்ஸை ஒன்று சேர்த்து வச்சுருக்க ஒரு இடம் தான் வந்துட்டு லைப்ரரி அப்படின்றது. இந்த லைப்ரரி அப்படின்றதுல என்ன, இந்த ஃபைலில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஃபைலுக்குள்ள வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அதான் வந்து இங்கே ஃபைல் அப்படின்றது. இதே மாதிரி எக்கச்சக்கமான ஃபைல், ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, தௌசண்ட்ஸுக்கும் அதிகம், ரொம்ப நிறைய லைப்ரரி இருக்கும். மெஷின் லேர்னிங் ஓரியன்டான, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு, வேறு கேம் டெவலப்மெண்ட் லைப்ரரி, நார்மல் பர்பஸுக்கு, வெப் டெவலப்மெண்ட். இப்போ வெப் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஜங்கோ, ஃப்ளாஸ்க்கு, அதையும் தாண்டி இன்னொன்று என்னென்னா டீகிண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் இந்த டீகிண்டர் அப்படின்றது என்னென்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரி லைப்ரரிலாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸான ஒன்று. அதெல்லாம் நிறைய பைத்தான் வந்து கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கற்றுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான லைப்ரரிஸ் வந்து இருக்குது. பைத்தான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி நிறைய லைப்ரரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பைத்தான் யூஸ் பண்ணுறது ரொம்ப வந்துட்டு சிம்பிள். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஃபேக்டோரியல் அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா, இப்போ சியில் எழுதுனேன் அப்படின்னா ஒரு நிறைய லைன் எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஆனால் பைத்தானில் வந்துட்டு கோடிங்கே பண்ணாமல் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபைல் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபேக்டோரியல் வந்து எழுதிடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, மேத் அப்படின்ற ஒரு லைப்ரரி இருக்குது. ஓகே, ஸோ அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபேக்டோரியலுக்கான ப்ரோக்ராம் வந்து அந்த லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் பண்ண போகிறது என்ன அப்படின்னா அந்த ஃபைலை யூஸ் பண்ண வேண்டியதான் பண்ண போகிறது. ஆனால் நான் வந்து எந்த வித கோடும் வந்து எழுத தேவையில்லை. ஓகே, ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், பிரிண்ட் ஆஃப்னு கொடுக்கலாம். பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு ஃபேக்டோரியல் கொடுக்குறேன். ஃபேக்டோரியல் ஆஃப் 5. ஓகே, ஸோ ஸோ இந்த மேத்ன்ற லைப்ரரியிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டோரியல் அப்படின்ற ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபேக்டோரியல்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இம்போர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டோரியலுக்கு எந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதலை, ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த மேத்ன்ற லைப்ரரியிலேருந்து ஃபேக்டோரியல் அப்படின்ற ஃபைலை இம்போர்ட் பண்ணி அதுக்கு இன்புட் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு பைத்தனோட பவரே வந்துட்டு இதுதான். ஸோ ஏன் அப்படின்னா கம்மியான கோடிங் லைன்லேயே வந்துட்டு ப்ரோக்ராம் வந்து எழுத முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் வேல்யூ 120 கரெக்டாக வந்திருக்கு. இது நம்ம ப்ரீவியஸாக எழுதின ப்ரோக்ராமோட வேல்யூ. ஓகே, ஸோ ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பைத்தனோட பேசிக்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பைத்தனில் வந்துட்டு ஏகப்பட்ட அப்ளிகேஷன். ஸோ வெப் டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டேட்டா சயின்ஸ், ஆட்டோமேஷன், கேம் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி எக்கச்சக்க அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா பைத்தனை வந்துட்டு டாப் கம்பெனிஸை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா கூகுள், நெட்ஃப்ளிக்ஸு, இன்ஸ்டாகிராம், ட்ராப்பாக்ஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸ். ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பைத்தன் தான் வந்துட்டு பேக் அண்ட். ஓகே, ஸோ அதுலேயும் பைத்தனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க அப்ளிகேஷன்ஸில் வந்து பைத்தன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வெப் டெவலப்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பைத்தனோட அப்ளிகேஷன்ஸ் அதிகம். ஓகே, இப்போ வந்துட்டு பைத்தன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பைத்தனில் இது வரைக்கும் சொன்ன பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைத்தன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு python.org அப்படின்றத டைப் பண்ணுங்கள். python.org. ஓகே, ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுங்க.
என்ட்ரு கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ python.org கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்குள்ளே உங்களை கூட்டு போகும். ஓகே, உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை உங்களால் பார்க்க முடியும். இந்த பைத்தானில் முக்கியமான விஷயம், பைத்தனை யார் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா பைத்தன் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்ற ஒரு கமிட்டியே ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அவங்க தான் வந்துட்டு பைத்தனை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பைத்தானை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி என்ன அப்படின்னா பைத்தான் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இருக்குது. ஓகே, அந்த கம்யூனிட்டி தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தான்ன்ற இந்த லாங்குவேஜ் டோட்டலாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது அவங்க தான். ஸோ ஓகே, இது பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு python.org கூகுள் குரோம்ன்ற சர்ச் பாரில் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் போக முடியும். இதை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த டவுன்லோட்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த டவுன்லோட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நம்ம டக்குன்னு வந்துட்டு இன்ஸ்டால் கொடுக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பைத்தான் இன்ஸ்டால் மேனேஜர் அப்படின்றது இருக்கா. ஸோ இதை தான் கிளிக் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் என்னென்ன டேட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பைத்தான் 3.14.3 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற பைத்தானோட வெர்ஷன். பைத்தானில் எக்கச்சக்க வெர்ஷன் இருக்குது. இந்த வெர்ஷன் அப்படின்னு என்னென்னா ஒரு புது வந்துட்டு பைத்தான் அப்டேட் பண்ண ஒரு லாங்குவேஜான ஒன்று தான். ஓகே, ஸோ அதாவது இப்போ என்னென்னா இப்போ பைத்தான் 2.1 ஒரு வெர்ஷன் இருக்குன்னா அதே மாதிரி பைத்தான் 2.8ன்னு ஒன்று இருக்குது வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்துட்டு ஒவ்வொருலையும் ஃபீச்சர் வந்துட்டு மாறும். இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோன்னா ஃபீச்சர்ஸ் மாறும் இல்லையா ஒவ்வொரு தடவையும். இப்போ விண்டோஸில் வந்து ஒரு அப்டேட் நடக்குது அப்படின்னா விண்டோஸ் அப்படின்ற ஓஎஸில் அந்த விண்டோஸ் அப்படின்ற அப்ளிகேஷனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்துட்டு புதுசாக ஃபீச்சர்ஸ் வந்துட்டு மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே அப்டேட்டு ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு வேர்ஷனை பொறுத்து வேர்ஷன் அப்டேட் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்தது பைத்தான் 3.14.3ன்றது ஒரு வேர்ஷன். ஸோ இது மட்டும் கிடையாது, இப்போ வந்துட்டு நம்ம 3.14.3 தான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை. ஸோ இங்கே கீழே ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற பைத்தன் என்ன அப்படின்னா 3.14.3 அதை வந்துட்டு எந்தெந்த ஓஎஸில் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஓஎஸில் வந்து சப்போர்ட் பண்ணும். உதாரணத்துக்கு விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ், மேக் ஓஎஸ், ஆண்ட்ராய்டு, அதர். ஓகே, மற்ற ஓஎஸுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ இதெல்லாமே வந்துட்டு எந்தெந்த ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்றது போட்டிருக்கு. தென் இதில் இது வந்துட்டு நமக்கு அவசியம் இல்லாத ஒரு டேட்டா தான். என்னென்னா பைத்தான் 3.15, அதாவது பைத்தானில் 3.15 ஒரு வேர்ஷன். ஓகே, அது வந்து இன்னும் வந்துட்டு வரல. ப்ரீ ரிலீஸ்ன்னு போட்டிருக்காங்களா பார்த்தீங்களா. ஸோ ப்ரீ ரிலீசஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இனிமேல் தான் வந்துட்டு அதை என்ன பண்ணி இனிமேல் தான் வந்துட்டு ரிலீஸே பண்ண போகிறாங்க, இன்னும் வரல. ஓகே, இது ஒரு சார்ட் மாதிரி இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்சு ஓகே. ஸோ அந்தந்த இந்த சார்ட் வந்துட்டு நமக்கு தேவையில்லை. இது வந்துட்டு பைத்தானில் வந்துட்டு எந்தெந்த அப்டேட் எப்போ முடிஞ்சது, அடுத்தடுத்த அப்டேட் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதோட இயர் இதெல்லாமே வந்துட்டு போட்டிருக்காங்க. ஓகே, சாரி, அது வந்து டேட்டா. பட் இதை விட்டுட்டு நம்ம இங்கே போகலாம். ஸோ இது எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறப்போ இந்த டேட்டாலாம் நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தானில் 3.9ன்னு ஒன்று இருக்குது, 3.10, 3.11, 12, 13, 14 இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாமே பைத்தானோட வேர்ஷன் தான். இதில் எது வேணால் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 2 மட்டும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகே, இந்த ஃபஸ்ட் 2 இன்ஸ்டால் பண்ண முடியாது, மற்ற எது வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னா இந்த இது ப்ரீ ரிலீஸ்னு போட்டிருக்கு, இது பிளான்னு போட்டிருக்கு. அதாவது பைத்தானில் 3.15 வெர்ஷன் இன்னும் ரிலீஸ் ஆகலை, இனிமேல் தான் ரிலீஸே பண்ண போகிறாங்க, அப்போ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதே மாதிரி பைத்தானில் 3.16 வெர்ஷன் இன்னும் பிளானே பண்ணல. ஓகே, பைத்தானில் 3.16 வெர்ஷன் ரிலீஸ் வந்துட்டு உருவாக்கலாமா அப்படின்றத பிளான் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இதுவும் இன்னும் வரல, இந்த ரெண்டும் இன்னும் வரல, அதனால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆனால் மற்றபடி இதை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது எல்லாத்துலேயும் எது வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பெஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னா இந்த 3.14 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஏன் அதை பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா இது வந்துட்டு நியூ வெர்ஷன். ஸோ இந்த பழைய வெர்ஷனில் இல்லாத எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துட்டு இந்த நியூ வெர்ஷனில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைத்தானோட எல்லா வெர்ஷனும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பைத்தானில் 2.01லேருந்து 2.0.1லேருந்து எல்லா வெர்ஷனும் இருக்குது. 2.3.5 எல்லா வெர்ஷனும் இருக்குது. எது வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பழைய வெர்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, புது வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த 3.14 இருக்கா. ஸோ இது வந்துட்டு இங்கே கொடுத்து கூட இன்ஸ்டால் பண்ணலாம். இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கனாலும் இன்ஸ்டால் ஆகும். அதே மாதிரி இங்கே கொடுத்தீங்கனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தன் 3.14 இருக்கா, இங்கே கொடுத்தாலும் இன்ஸ்டால் ஆகும். நம்ம வந்துட்டு இங்கே டேட்டா இங்கே கொடுத்துடலாம். இங்கே பைத்தன் 3.14.3 இருக்கா, இதே வந்துட்டு இங்கே இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டாக்குமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இந்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா பைத்தன் இன்ஸ்டால் தான். அதாவது இந்த டாக்குமெண்ட்குள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன்,
பட் ஆனால் வந்துட்டு இப்போ டெமோ காமிக்கணுன்றனால தான் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே 44 MB, ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு உடனே வந்து இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே என்கிட்ட என்ன கேட்குதுன்னா ரீஇன்ஸ்டால் பைத்தான் அப்படின்னு கேட்குது. அதாவது பைத்தானா மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணவா அப்படின்றது கேட்டுட்ருக்கு. பட் ஆனால் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. என்னென்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த பார்த்தீங்க அப்படின்னா 26.0 இருக்கா, ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு பைத்தான் இன்ஸ்டால் பண்ண போகிற ஒரு ப்ராசஸ். ஓகே இப்போ ஜஸ்ட்டு ரீஇன்ஸ்டால்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதிலே கொடுக்குறப்போ நியூ ஒரு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் பண்ண வேண்டியது python.org போயிட்டு அதில் போயிட்டு இந்த நியூ வெர்ஷனை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், இந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் கேட்கும். அதை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடும். அடுத்து வந்துட்டு உங்களோட சிஸ்டமில் வந்துட்டு என்ன கேட்கும்னா எஸ்ஆர்னு கேட்கும். அதாவது உங்களோட சிஸ்டமில் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களான்னு கேட்கும். அதில் வந்துட்டு எஸ்ன்னு கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களை கமாண்ட் டெர்மினலில் போகும். ஓகே அதுவே கூட்டிகிட்டு போயிடும், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. அதுவே கமாண்ட் டெர்மினலில் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா எஸ்ஆர் நோ வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து எஸ் வந்து கொடுத்துட்டுங்க. ஓகே எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு நியூ வெர்ஷனுக்கு தேவையான எல்லா செட்டிங்ஸையும் வந்துட்டு அதுவே அப்டேட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த நியூ வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பைத்தானா இன்ஸ்டால் பண்ண ப்ராசஸ். ஓகேவா. ஸோ ஆல்வேஸ் வந்துட்டு பைத்தானில் பேசிக்ஸ் வந்து எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஸோ இதில் இந்த 2 ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் தாண்டி நம்ம இன்னும் புதுசாக அடுத்தடுத்த வீடியோஸில் பைத்தானில் பேசிக் டு அட்வான்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். ஓகே ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தென் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.